ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி மதிய சமையல் தான் என்னன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மதிய சமையலுக்கு பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை கூட்டும் முருங்கைக்கீரை தொகையல் அப்புறமேட்டு ரசம் வச்சு சாப்பாடு வைக்க போகிறோம். சிம்பிளாக இன்றைக்கி ஒரு லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கடாயில் எண்ணெய் போட்டுக்கிட்டோன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகும் சீரகமும் போட்டாச்சு. ரெண்டுத்தையும் போட்டதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு ஆனியனை கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறமேட்டு ஒரு 4 பல்லு பூண்டு தோலோடு நல்லா தட்டி போட்டாச்சு. அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டாச்சு. இது எல்லாத்தையும் அந்த பக்கம் வதக்கிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்து, சின்ன கிளாஸ் அளவுக்கு எடுத்து வெறும் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கோம். ரொம்ப குழைய வேகாமல் பருப்பு நெத்தாக இருக்க மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை கூட்டு தான் செஞ்சிட்ருக்கோம். முருங்கைக்கீரை கூட்டு எப்பயுமே பருப்புலேயே போட்டு கொதிக்க விட்டுருவாங்க. அப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப கசத்துரும், அதனால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கீரையோட கசப்பு வராத மாதிரி செய்யலாம். இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். தாளிப்பு பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரை போட்டு வதக்கிக்கிறோம். முருங்கைக்கீரையை போட்டு நல்லா தண்ணி வற்றி முருங்கைக்கீரை சுருண்டு வர அளவுக்கு டக்குன்ட்டு வதக்கி எடுத்துடுறோம். ரொம்ப நேரம் நம்ம வதக்கினா முருங்கைக்கீரையிலேருந்து கசப்புத்தன்மை வந்துடும்ன்றதுனால டக்குன்ட்டு முருங்கைக்கீரையை அது சுருண்டுற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளானது. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு செஞ்சிடலாம். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சக்தி இருக்குது. யாரும் இப்போல்லாம் அதை மதிக்கிறதே கிடையாது. அதோட மெடிசன் தெரிஞ்சவங்க அதை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. முருங்கைக்கீரையோட இது தெரியாதவங்க அதை சாப்பிட்றதில்ல. இப்போ உப்பு சேர்த்துக்கிறாங்க. முருங்கைக்கீரைக்கு தேவையான உப்பும் பருப்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிட்டாங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. அதை பார்த்திங்கன்னா பருப்போடு சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுப்பே ஆன் பண்ணவே தேவையில்ல. ஆனால் நாங்கள் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பு ஆனில் வச்சுருப்போம்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை 2 நிமிஷம் அடுப்பு ஆனில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அதோட சக்திலாம் ரொம்ப வெளியில் போகாது. ரொம்ப வேகிறதுனால அதோட ஃபுல் க்ரீன்லாம் போயிடும். அப்படிலாம் போகாமல் இது கரெக்டான பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி முருங்கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சு பாருங்கள். சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடில் போட்டு லைட்டாக நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு தொகையல் தான் பண்ண போகிறோம். அதுக்கும் கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வறுபட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு கருகிடும், அப்புறம் உள்ளே வெந்திருக்காது. இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அப்போ உள்ளே வேகலைன்னா அது நல்லா இருக்காது. அதனால் ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் சிவப்பானதும் கூடயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கையளவு உரித்து வச்சுருக்கோம். அதுவும் ஒரு 5-6 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ சேர்த்துக்கிறோம். அது கூடயே பார்த்திங்கன்னா இந்த தொகையலுக்கு தேவையான காரத்துக்காக
ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். அது கூடயே வந்து புளியும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூடயே ஒரு கை கொத்து முருங்கைக்கீரையும் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரைங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரத்துலேருந்து நாங்கள் பறித்து எடுத்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, நல்லா கொழுந்து இலையாக பறித்து எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது அவ்வளோதாங்க. நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இதையும் நல்லா சுருள வதக்கிக்கணும். இதுவும் 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். இந்த சமையல் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம். கீரையை உருவி வச்சுட்டா போதும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இது ரெண்டுத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. முருங்கீரை வந்து நல்லா சுருண்டு வந்ததும் இது கூட வந்து இது கொஞ்சம் தொகையில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தேங்காய் துருவல் வந்து ஒரு கை சேர்த்துக்கிறோம். கூடயே இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தேங்காய் இல்லைன்னா கூட இந்த தொகையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் ஆற விட்டு சேர்த்து தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தொகையில் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் தொகையில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, கூட்டு போட்டும் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் வந்து மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை தொகையிலும் முருங்கைக்கீரை கூட்டும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.